நான் தான் சுரேஷ மகாராஜா. இல்ல மகாராஜா, நான் தான் சுரேஷம். மகாராஜா, நான் தான் சுரேஷம். இல்ல நான் தான் சுரேஷம். நான் தான் சுரேஷம். நான் தான் சுரேஷம். நான் தான் சுரேஷம். இல்ல நான் தான் சுரேஷம். நான் தான். மகாராஜா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. என்ன பண்றதுனே புரியல. பண்டிதனே, குருதேவா. மகாராஜா, அவனோட கண்களும் இவனோட கண்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவனோட மூக்கும் இவனோட மூக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆச்சாரியாரே. இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இல்ல இருக்காங்க. மகாராஜா, ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ரெண்டு பேருமே பார்க்க அச்சசலா இருக்காங்க. ஒரு வித்தியாசமும் தெரியல. இவங்கள யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க ரெண்டு பேர்ல யாரு ரமேஷ் யாரு சுரேஷ்னு தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்கிட்ட இருக்கு. என்ன தீர்வு குருதேவா? மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சுரேஷம் சொல்லுங்க குருதேவா. ரெண்டு பேரும் திரும்பினா எப்படி? ஒருத்தரை தானே கூப்பிட்டேன். சுரேஷம் யாரு? நான் தான் சுரேஷம் ஆச்சாரியாரே. நீங்க புத்திசாலிங்க தான். மகாராஜா, இவங்க ஒன்னாதான் திரும்புவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இது பெரிய பிரச்சனை மகாராஜா. குருதேவா, பிரச்சனை பெருசுன்னு எல்லாருக்குமே தான் தெரிஞ்சு போச்சே. அதுக்கு தானே தீர்வை கண்டுபிடிக்கணும். கவலைப்படாதீங்க மகாராஜா, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்கிட்ட இருக்கு. என்ன தீர்வுன்னு சொல்லுங்க மகாராஜா. என்கிட்ட ஒரு மகத்தான நாணயம் இருக்கு. இந்த நாணயத்தை நான் மேல தூக்கி போடுறேன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்கட்டும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் சுரேஷம். இது நியாயமே இல்ல மகாராஜா. ஏன் நியாயம் இல்ல? ஆச்சாரியாரே, இது நாணயம் போடுறதுக்கான நேரம் இல்ல. ஏன்? குருதேவா, மந்திரியார் சொல்றது சரிதான். இது நியாயமே இல்ல. நீங்க உங்க இருக்கையில போய் உட்காருங்க. சரிங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இந்த சந்தர்ப்பத்துல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மகாராஜா, இதுக்கு கொளுத்தி விட வேண்டியிருக்கும். எங்க கொளுத்தி விடணும் பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, இந்த இடத்துல தான். என்ன? இங்கேயா? இந்த அரசு தர்பார்ல நெருப்ப கொளுத்தி விடுறதா? இந்த பிரச்சனைக்கு இது எப்படி தீர்வாகும் மகாராஜா? கவலைப்படாதீங்க குருதேவா. இந்த நெருப்பு தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வையே கொடுக்க போகுது. யாரு சுரேஷம் யாரு ரமேஷம்னு தெரிய போகுது. அது எப்படி பண்டிதனே ராமகிருஷ்ணா? தெளிவா சொல்லு. ரொம்ப சுலபம் மகாராஜா. தாய் சீதா தேவி அக்னி பிரவேசம் செஞ்சு தான் கற்ப நிரூபிச்சதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க உத்தரவு மட்டும் கொடுங்க மகாராஜா. இந்த அரசவையிலேயே ஒரு அக்னி குண்டத்தை நாம உருவாக்கிடலாம். சரி மகாராஜா. ரெண்டு பேரும் அக்னி பிரவேசத்துக்கு தயாராயிருங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இந்த நெருப்புல கைய நீட்ட வேண்டியிருக்கும். யாரு சுரேஷம்ங்கிறத நாம வழிபடுற அக்னி தேவனே நமக்கு இப்ப தெளிவா காட்ட போறாரு. ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், யாரு சுரேஷமோ அவனுடைய கை கண்டிப்பா நெருப்புல எரியாது. நீ சொல்றது சாத்தியமே இல்ல பண்டித ராமகிருஷ்ணா. மகாராஜா, இது அநியாயம். இது நியாயம்தான் மகாராஜா, என்ன நம்புங்க.
யார் உண்மையை சொல்றாங்களோ அவங்களுக்கு எதுவும் நடக்காது. நாம ஒண்ணு இதை புதுமையா செய்யலையே. தாய் சீதா தேவி இது உண்மைதாங்கிறத அவங்களே நிரூபிச்சிருக்காங்க. நீ சொல்றது உண்மைதான் பண்டிதனே ராமகிருஷ்ணா. நீங்களும் தைரியமா இருங்க. ஏன்னா அக்னி தேவர் உண்மையை சொல்றவங்களுக்கு என்னைக்குமே தீங்கு இழைக்க மாட்டாரு. சரி, இப்போ உங்க கைய இந்த அக்னி குண்டத்து மேல வைங்க. பாத்தீங்களா மகாராஜா, இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. இவன் போய் சொல்றான். நான் தான் சுரேஷம், நான் தான் சுரேஷம். இதுவும் போய்தான் மகாராஜா. நான் தான் போய் சொன்னேன். ஏன்னா நியாயம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. ஆனா எப்படி, ஏன், எதுக்கு? இவன் என்னோட பேச்ச நம்பிட்டான் ஆச்சாரியாரே. நான் சொன்னதை எல்லாம் உண்மைன்னு நம்பி இருக்கான். உண்மையை சொல்றதால இவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்பி இருக்கான். அதனாலதான் பயமே இல்லாம அக்னி குண்டத்துல கைய வச்சிருக்கான். உண்மையை சொல்றதால இவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு என்ன நம்பி இருக்கான். அப்படி பார்த்தா உண்மையிலேயே இவன் தான் சுரேஷ மகாராஜா. அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரமேஷம், இப்பவும் நேரம் இருக்கு. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. இல்லன்னா என்னுடைய வீரர்கள் கல்லுல இருந்து கூட உண்மையை கறந்துருவாங்க. அவங்க அடிக்கிற அடியில நீ ஏண்டா பிறந்தோன்னு வருத்தப்படு. உடனே உண்மையை ஒத்துக்கோ. மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க. நான் பேராசப்பட்டு தான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டேன். இவன் தான் சுரேஷம். ஆனா மகாராஜா, எனக்கு அநியாயம் நடந்திருக்கு. என் அப்பா எனக்கு அநியாயம் பண்ணிருக்காரு மகாராஜா. என்ன அநியாயம்? தெளிவா சொல்லு. நான் பெரியவன், இவன் என்னை விட சின்னவன். ஆனா எங்க அப்பா இவனுக்கு மட்டும் தங்க நாணயங்களும் எனக்கு விவசாயம் பண்ணிக்க நிலங்களும் கொடுத்தாரு. இது அநியாயம் தானே மகாராஜா? எந்த ஒரு அப்பாவும் தம் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்ய மாட்டாரு. உண்மையிலேயே அவர் உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை தான் கொடுத்திருக்காரு. சுரேஷமுக்கு தங்கத்தை மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அது லட்சுமி சஞ்சரிக்க கூடியது. அது எப்ப வேணும்னாலும் எங்க வேணாலும் போயிடும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க அப்பா உனக்கு நல்ல நிலத்தை கொடுத்திருக்காரு இல்லையா? நீ வருஷம் அதுல கிடைக்கிற விளைச்சல் மூலமா நீ எவ்வளவு தங்கத்தை வேணும்னாலும் வாங்கி வைக்கலாம். ஓ செல்வம் குறையாது. மகாராஜா, எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. என் சகோதரனை தண்டிக்காதீங்க. அவன் பிராயச்சித்தம் பண்ணிப்பான். சுரேஷம், இவன் உனக்கு எதிராக குற்றம் செஞ்சவன். நீயே இவனை மன்னிக்க தயாரா இருக்கும் போது நானும் இவனை மன்னிச்சு விட்டுறேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். நீ புத்திசாலி மட்டும் இல்ல, பெரிய வித்வானும் கூட. முள்ள முள்ளால தான் எடுக்கணுங்கிற விஷயத்த நீ இன்னைக்கு நிரூபிச்சு காட்டிட்ட. என்ன குருதேவா? என்ன மகாராஜா? ஆமா மகாராஜா, உண்மை மகாராஜா. நீங்க சொல்றீங்கன்னா அது நிச்சயமா உண்மையா தான் இருக்கணும். ஆனா எனக்கு ஆரம்பத்திலேயே இந்த சந்தேகம் இருந்தது மகாராஜா. ஆமா ஆச்சாரியாரே, அது என்னவோ உண்மைதான். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராமகிருஷ்ணா. இதுக்காக நான் உனக்கு 100 பொற்காசுகளை பரிசா கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா குருதேவா, சொல்லுங்க மகாராஜா. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க மறந்தே போயிட்டேன். கேளுங்க மகாராஜா. நீங்க எதுக்காக இந்த தலப்பாகையை கட்டிட்டு இருக்கீங்க? மறுபடியும் தலப்பாகையா? உங்க ஆரோக்கியம் நல்லா தானே இருக்கு? அதேதான் மகாராஜா, நானும் ஆச்சாரியார்கிட்ட இந்த கேள்விதான் கேட்டேன். ஆமா மகாராஜா, நானும் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இந்த கேள்வியை நானும் அவர்கிட்ட கேட்டேன். ஆனா ஆச்சாரியார். மகாராஜா, இங்க பாருங்க, இது கழன்றுச்சு. எனக்கு ஆப்பிள், எனக்கு வாழைப்பழம். தள்ளிப்படா. நான் ஆரோக்கியமா இருக்கேன், முழு ஆரோக்கியத்தோட இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க. இருந்தாலும் குருதேவா, நீங்க எதுக்காக உங்க தலப்பாகையில இந்த பழங்களை எல்லாம் மறைச்சு வச்சிருந்தீங்க? அது அது வந்து மகாராஜா, அடிக்கடி நம்ம தர்பார் ரொம்ப நேரம் நடக்குது இல்லையா? அந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா பசிக்கும். அதுக்காகத்தான் இது.
அதுவும் இல்லாம தர்பார் நடந்துகிட்டு இருக்கும்போது எழுந்து வெளியே போக முடியாது இல்லையா, அதனால நான் இந்த மாதிரி கொண்டு வந்துருவேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என் பசியை தீர்த்துப்பேன். குருதேவா, நீங்க பாக்கியசாலி. நன்றி மகாராஜா. நீங்க நம்ம ராஜ தர்பார பத்தியும் இங்க இருக்கிற எல்லார பத்தியும் எவ்வளவு கவலைப்படுறீங்க. ஆமா மகாராஜா. சரியா சொன்னீங்க. நீங்க மகான் ஆச்சாரியாரே, மிகப்பெரிய மகான். ஏய் ராமா, என்னுடைய இடது கண்ணு துடிக்குது. கண்டிப்பா பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? இது வரைக்கும் நான் உன்னோட வாய் தான் நீளம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கண்ணும் பெருசாகி துடிக்க விட ஆரம்பிச்சிருச்சா? பிரமாதம் போ. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. மறுபடியும் ஒரு தடவை பண்டிதர் ராமகிருஷ்ணன் நான் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கான். நாளுக்கு நாள் அந்த ராமகிருஷ்ணன் எனக்கு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கான். குருஜி, அந்த பண்டிதர் ராமனுடைய மூளையானது ரொம்ப சாதுரியமா இருக்கு. அது எனக்கும் தெரியும். தெரியுமா? ஆனா அவனுக்கு எங்க இருந்துதான் புத்திசாலித்தனம் வந்ததுன்னு எனக்கு தெரியலையே. அவன் தலைக்குள்ள கைய விட்டு மூளையை அப்படியே வெளியே எடுக்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வருது. நல்லது குருதேவா. அந்த மூளையை எடுத்து ஊறுகாவா போட்டு உங்க 2 பேருக்கும் சாப்பிட கொடுக்குறேன். ஆனா நாங்க சைவமாச்சே குருதேவா, நாங்க எப்படி அத? வாயை மூடுங்கடா முட்டாளுங்க. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ராமகிருஷ்ணனுக்கு மூளை இல்லைன்னா அப்ப என்ன நடக்கும்? அவன் என்ன பண்ணுவான்? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை நான் தான் சொல்ல வேண்டியிருக்கும். எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். எல்லாரும் என்ன புகழ்வாங்க. பிரபு, வணக்கம் பிரபு. உங்க குடுமிக்கு சந்தியா கால பூஜை பண்ணணும். மறுபடியுமா? ஆமா பிரபு. நாளை காலையில பண்ணிக்கலாமே. சுவாமி, உங்க குடுமிக்கு எவ்வளவு பூஜை பண்றமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு வளரும். நான் காலையிலேயே சொன்னேன்ல, ஒரு பண்டிதரோட அறிவு அவரோட குடுமியில தான் இருக்கும்னு. இது பாருமா, இப்போ என்னோட குடுமி தூங்கறதுக்கான நேரம். தூங்குற நேரத்துல குடுமியை எழுப்புறது அவ்வளவு நல்லா இருக்காது. கடவுள் தூங்கும் போது எழுப்புறது எவ்வளவு பாவமோ அந்த அளவுக்கு இதுவும் பாவம். அப்படியா பிரபு? நான் இதை யோசிக்கவே இல்ல. நாளைக்கு இதுக்காகவே நான் சீக்கிரமா வந்துடுறேன். போயிட்டு வா, போய் தொலை. இவ்வளோ சின்ன விஷயம் என் மூளைக்கு ஏன் தோணலன்னு தெரியலையே. உங்க மூளைக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு குருதேவா, அதனால தானே மணி. ரொம்ப சரியா சொன்ன. ஒருவேளை அந்த ராமகிருஷ்ணனோட புத்திசாலித்தனம் குடுமியில இருந்தா நான் ஏன் அந்த குடுமிய அழிச்சிடக்கூடாது? ஆமா குருதேவா, சரியா சொன்னீங்க. அந்த ராமகிருஷ்ணன் கிட்ட புத்திசாலித்தனம் இல்லன்னா மகாராஜா அவனை அரண்மனையில வச்சுக்க மாட்டார். ராமகிருஷ்ணனை மட்டும் துரத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னோட ராஜ்யம் தான் நடக்கும். அப்புறம் எல்லாமே நான் தான், ராஜ புரோகிதன், தாத்தாச்சாரியார். ஆமா குருதேவா. கனிமணி, என் மூளைக்குள்ள ஒரு யோசனை தோணுது. நீங்க 2 பேரும் அதுக்கு ஒத்துழைக்கணும். நல்ல கவனமா கேளுங்க. இந்த நகரத்துல பிரம்மானந்தம்ங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவரால தான் ராமகிருஷ்ணனோட கொடுமைய அழிக்க முடியும். அவர் ஒரு அற்புதமான எண்ணெயை தயாரிச்சிருக்காரு. அதை தடவன உடனே தலைமுடி உதிர்ந்து போயிடும். அந்த உதிர்ற முடி மாதிரியே பண்டிதன் ராமகிருஷ்ணனோட அறிவும் உதிர போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் அந்த வைத்தியர் பிரம்மானந்தத்தை சந்திச்சே ஆகணும். சரிங்க குருதேவா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, லாமா எழுந்திலே, என்ன எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்க? வா நம்ம போய் விளையாடலாம். குண்டப்பா, என்ன தூங்க விடுறா, போடா இங்க இருந்து. என்ன பண்ற? ஊசி. அடே, நான் தூங்குற நேரத்துல தான் நீ வீட்டை சுத்தம் பண்ற வேலையை பாப்பியா? சூரியனே வந்துருச்சு, இன்னும் உங்களுக்கு என்ன தூக்கம்? அது என்னோட இஷ்டம். நீ ஏன் நான் எந்த பக்கம் தூங்கினாலும் அந்த பக்கமா வந்து பெருக்கிட்டு இருக்க? நான் பெருக்கிற பக்கம் தான் நீங்க திரும்பி திரும்பி படுக்கிறீங்க. ஆனா இப்ப பெருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு?
சரி எடுத்துக்கோங்க. இங்க பாரு, நான் தொடப்பத்தை கையால எடுக்க மாட்டேன், பெருக்கவும் மாட்டேன், இப்பவே சொல்லிட்டேன் பாத்துக்க. எப்பயாவது ஒரு வேலையாவது செய்யுங்க. எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு களைச்சு போயிடுறேன் தெரியுமா நானு? அம்மா தாயே சாரதா, உன்கிட்ட எத்தனை தடவை தான் படிச்சு சொல்றது? வீட்டு வேலைக்காக ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கேன். அப்படியா? உங்களுக்கு வேலைக்காரி வேற வேணுமா? எனக்கு நல்லா புரியுது நீங்க எதுக்காக வேலைக்காரிய வைக்க சொல்றீங்கன்னு. ஐயோ, சின்ன விஷயத்தை கூட பேசி பேசி பெருசாக்குறியே. உன்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. அப்ப எதுக்கு பேசுறீங்க? நானும் இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன். நான் உடனே குளிக்க போறேன். நீ நல்லா பெருக்கிக்க மத்தாயே. என்ன விளையாட தானே கூப்பிட்ட? வாடா, உன்னை வச்சு நல்லா விளையாடுற வா.